ஹாய்! என் செல்ல சிங்கக்குட்டிகளுக்கும் மான் குட்டிகளுக்கும் இந்த தேவி அம்மா கதை சொல்ல போகிறேன். என்ன கதை தெரியுமா? ஏனையும் எறும்பும் ஃப்ரெண்டாகி கண்ணாமூச்சி விளையாடுற கதை. சரி, ஆரம்பிக்கலாமா? ஒரு பெரிய காடாமா. காட்டில் ஒரு ஏனை சோகமாக உட்காண்ட்ருந்துச்சாமா. அந்த வழியாக எறும்பு போச்சாமா. எறும்பு ஏனைக்கிட்ட கேட்டுச்சு, ஏன் ஏனை ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்கிறேன்னு கேட்டுச்சாமா. அப்போது ஏனை சொல்லிச்சாம்மா, எனக்கு இந்த காட்டுக்குள்ளே ஃப்ரெண்டும் இல்லை, விளையாடுறதுக்கும் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிச்சாம்மா. உடனே எறும்பு, உன் ஃப்ரெண்டு நான் இருக்கேன், வா நம்ம 2 பேரும் விளையாடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா வா 2 பேரும் விளையாடலாம் சொல்லிச்சாம்மா. சரி, என்ன விளையாடலாம்? கண்ணாமூச்சி விளையாடலாமா? சரின்னு சொல்லிட்டு ஏனை போய் ஒளிஞ்சிக்கிச்சாம்மா. எறும்பு கண்ணை மூடிட்டு தேடுதாம்மா. ஏனை எங்கே ஒளிஞ்சாலும் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஏன்னா ஏனை எவ்வளோ பெருசு இருக்கும்? ரொம்ப பெருசாக இருக்கும், எங்கே ஒளிஞ்சாலும் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இப்போ எறும்பு வந்த உடனே ஏனை எங்கே தான் இருக்க அப்படின்னு கண்டுபிடிச்சிச்சாம்மா. நீ கண்டுபிடிச்சிட்டியா? சரி, இப்போ ஏனை நீ போய் கண்ணை முடிக்கோ, நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன்னு எறும்பு சொல்லிச்சாம்மா. சரி, கண்ணை மூடணுமா? ஏனை தேடிட்டே இருக்குதாம்மா காட்டுக்குள்ளே. எங்கேயுமே கிடைக்கலையாம்மா எறும்பு. ஐயோ, என்ன பண்ணுறது, எங்கே இருக்கும், எங்கே போய் ஒளிஞ்சிக்கிடுச்சு எறும்புன்னு தேடிக்கிட்டே இருந்துச்சான். அப்புறமா அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது, சரி அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு மெல்லமாக போயிட்டே இருந்துச்சாம்மா. போயிட்டு அங்கே போன உடனே எறும்பு யானைக்கு ரொம்ப சந்தோஷமாக எறும்பை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு. எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் யோசிச்சு சொல்லுங்க. யோசிச்சிங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி, நான் சொல்கிறேன். ஏன்னா என்ன பண்ணுச்சு எறும்பு, நீ கோயிலுக்குள்ளே தான் இருக்கிற, வா வெளியே, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சாம்மா ஏனை. எறும்பு கோயில் விட்டு வெளியே வந்ததுமே, எப்படிப்பா கண்டுபிடிச்சே ஏனை அப்படின்னு கேட்டுச்சாம்மா. நீ செருப்பை வெளியே விட்டுட்டு போனல, அந்த செருப்பை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ உள்ளதாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு. எப்படி கதை நல்லா இருக்கா? சரி, உங்களுக்கு என்ன மாதிரி கதை வேணும்ன்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதே மாதிரி கதையை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பாய்.